பெல்சியா கிச்சன் வாங்க. இன்றைக்கி நம்ம கோதுமை பாயசம் செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் கோதுமை மாவை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், எடுத்து நல்லா ரெண்டாக மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்குறோம். அதுக்கு முன்னக்கிட்டி நம்ம கோதுமையை நல்லா படைச்சி நல்லா கழுவி காய வச்சு தான் இது எடுத்து வந்திருக்கு. அதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உடச்சி வச்சுருக்கிறோம். இதை நம்ம ஒரு மணி நேரம் அப்படியே ஊற வைக்கலாம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சுங்க, 1 மணி நேரம். இது நல்லா கழுவி தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கிறேன். இப்போது இந்த கப்புக்கு தான் 1 கப் போட்டேன். அதே கப்புக்கு 6 கப், எந்த கப்புக்கு போட்டோமோ அதுக்கு 6 கப் தண்ணி நம்ம ஊற்றி வேக வைக்கிறோம். 3 4 5 6 6 கப் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். 6 விசில் வரட்டும். பாருங்கள், இப்போ 6 விசில் விட்டு நமக்கு சாப்பாடு நல்லா வெந்துருச்சு, நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இந்த பக்குவத்தில் எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சம் மண்டவெல்லம் எடுத்துக்கலாம். நம்ம 1 கப்பு போட்டோம் இல்லையா, அந்த கப்புக்கு 1 கப்பு மண்டவெல்லம் இருக்குது. அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி, 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் அப்படியே இலகு உருக்குவோம். இது நல்லா அப்படியே கரைஞ்சி பாவு மாதிரி வெளியில் காய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இது மண்டவெல்லம் ரொம்ப நல்லா உருகிருச்சு. இது ரொம்ப கெட்டியாகணும் இல்லை, நம்ம கரைஞ்சா போதும். இதை அப்படியே எடுத்து அதுக்குள்ளே ஊற்றிடலாம். அரிச்சு எல்லாத்தையுமே ஊற்றிக்கலாம். பாவு ஊற்றினோன்னே நமக்கு இது இந்த கலரில் வந்துடுச்சு. இதை அடுப்பில் வச்சு வைக்கலாம். அடுப்பில் வச்சு அப்படியே சிம்மில் நம்மளுக்கு அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எடுத்து வந்துடலாம். நம்ம தேங்காய் பாலுக்கு இந்த அரைமுறி தேங்காவை நம்ம சொருகி பால் எடுத்துக்கலாம். இப்போது இங்கே நல்லா வெந்துட்டுருக்குது, மண்டவெல்லம் போட்டிருக்குது, நல்லா வெந்துட்டுருக்குது கோதுமை. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எடுத்துடலாம். இது மொதல் தேங்காய் பால், இது 2வது தேங்காய் பால். தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2வது தேங்காய் பாலை உள்ளே ஊற்றிக்கலாம். ரெண்டாவது தேங்காய் பால் உள்ளே ஊற்றி நல்லா கொதிக்கட்டும், வேகட்டும். இன்னும் இப்போ இதில் கொஞ்சம் நெய் போட்டோம், நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சு நல்லா காயட்டும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குது. இந்த நேரத்தில் 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ ஒரு சட்டி வச்சுக்கலாம். அதில் நெய் ஊற்றி இருக்கிறேன். நெய் நல்லா சூடாகுது. சூடான ஒன்று வெறும் திராட்சை பழமும் கிஸ்மிஸ் பழமும் முந்திரி பருப்பும் போட்டு வணக்கலாம். இதை வணக்கி இதை பாயாசத்துக்குள்ளே ஊற்றி விட்டுடலாம். இப்போ அந்த முந்திரி பருப்பு எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுற டைம் ஆயிடுச்சு. இப்போ அந்த 2வது பாலை உள்ளே ஊற்றிடுங்க. 2வது பாலை உள்ளே ஊற்றி நல்லா கலக்கி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கொதிக்கணும்னு கணக்கு கிடையாது, ஆஃப் பண்ணிடலாம். இது கெட்டியாகும். இந்த பதத்தில் இருக்கும்போது இருக்குது. இது ஒரு 7 பேர் குடிக்கலாம் பாயாசம் 1 கப்புக்கு. அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், நமக்கு பாயசம் ரெடி ஆகிட்டு. இதை எப்படி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.